கேரட், பீன்ஸ், பட்டாணி, உருளைக்கிழங்கு வச்சு வெஜிடபிள்ஸ் புலாவ் எப்படி செய்றதுன்றத இந்த வீடியோல நான் உங்களுக்கு செஞ்சு காட்டப் போறேன். அதுக்காக மீடியம் சைஸ் வெங்காயம் 3 கட் பண்ணி எடுத்திருக்கேன். 1 தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 8 நம்பர் பச்சை மிளகாய், 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, 1 கைப்பிடி அளவுக்கு புதினா, பாசுமதி அரிசி 1/2 கிலோ எடுத்து கழுவி அது முங்குற அளவுக்கு தண்ணி வச்சு இதை ஒரு ஓரமா வச்சிடலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கிறேன். இந்த பாத்திரம் சூடானதும் இதுல எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் எந்த அளவுக்குன்னா நம்ம போடுற வெங்காயம் காய்கறிக்கு மேல எண்ணெய் இருக்கணும். அதுதான் அளவு. இப்போ இதுல பட்டை 4 பீஸு, ஏலக்காய் ஒரு 6, கிராம்பு ஒரு 6, கல்பாசி 1. இது பொரிஞ்சதும் நான் வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இந்த வெங்காயம் இதுலயே நல்லா வதங்கணும். நல்லா வதக்கி கொடுக்குறேன். இது வதங்கினதும் இது கூடவே நான் கேரட் சேர்த்துக்கிறேன். கேரட் கூட உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதோட நல்லா வதக்கி கொடுக்குறேன். பாருங்க, இந்த அளவுக்கு வதங்கணும். எண்ணெயோட வதங்கினா நல்லா இருக்கும். இப்போ பட்டாணி சேர்த்துக்கிறேன். இதோட பச்சை மிளகாயும் சேர்த்துக்கிறேன். இந்த பச்சை மிளகாவோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இதை ஒரு வதக்கிட்டு லிட்டு போட்டு அப்படியே மூடி ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே வச்சிடுறேன். இது 5 மினிட்ஸ் அப்படியே இருந்ததும் இப்போ இதோட தக்காளியும் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதை நல்லா இப்படி வதக்கி கொடுக்குறேன். இப்போ எடுத்து வச்சிருக்கிற உப்பையும் இதுலயே சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வதக்கிட்டு எடுத்து வச்சிருக்க கொத்தமல்லி புதினாவை இதுலயே சேர்த்துக்கிறேன். பாருங்க, இந்த எண்ணெயோட இந்த வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா வெந்திருக்கு. 3/4 பங்கு வேகணும். இது வெந்ததும் 1 ஸ்பூன் கரம் மசாலா பொடி, 1 குழிக்கரண்டி தயிர் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு இதை நல்லா வதக்கி கொடுக்குறேன். இந்த தயிர் நம்ம சேர்க்கறதுனால ஒரு கிரேவி வந்து நமக்கு கிடைக்கும். அதனால தான் தயிர் சேர்க்கிறோம். அது இல்லாமல் டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். அடிக்கடி பிரியாணி சாப்பிட்றதுக்கு இதையும் ஒரு முறை ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்க. உண்மையாவே சூப்பரா இருக்கும். இப்போ நான் 1 பங்கு அரிசிக்கு 2 பங்கு தண்ணி எடுத்திருக்கேன். இப்போ தண்ணியை சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து ஒரு கலக்கிட்டு லிட்டு போட்டு அப்படியே வச்சிடலாம் ஹை ஃப்ளேம்ல. இது நல்லா கொதிக்கட்டும். பாருங்க, இது நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க அரிசியை தண்ணி எல்லாம் எடுத்துட்டு அதை இதோட சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்து ஒரு கலக்கிட்டு அப்படியே லிட்டை போட்டு ஹை ஃப்ளேம்லயே வச்சிருங்க. இது நல்லா கொதிக்கட்டும். இது நல்லா கொதிச்சதும் பாருங்க, தண்ணியும் சாப்பாடும் சமமா ஆயிடுது. இப்போ சிம்ல வச்சிருங்க. ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு இப்போ லிட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஒரு கலரி விடுறேன். இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்களேன். சாப்பாடு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் அப்படியே இருக்குது. இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் கழித்து நம்ம சேவ் பண்ணலாம். இதோட சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி இதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கும் இது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.